தமிழ் ஒரு பேச்சு மொழி அல்ல, அது மூச்சு மொழி. மூச்சு மொழி என் அன்பு பிள்ளைகளே, மூச்சு மொழி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. திங்களோடும் செலும்பரிதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குல் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய், முழங்கு சங்கே முழங்கு. வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோளங்கள் வெற்றி தோள்கள். கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம். வெங்குருதி தனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் என்று மூச்சுங்கிற தமிழ். ஒரு பேச்சு மொழி அல்ல, அது மூச்சு மொழி. சொல்லுங்கள் என் அன்பு பிள்ளைகளே, சொல் தமிழா சொல். அதில் சொல்லுங்கள், நீங்கள் உலகத்தின் தலை சிறந்த இனத்தின் பிள்ளைகள் என்ற பெருமிதத்தும் திமிரோடும் சொல்லுங்கள். நாங்கள் தமிழர்கள், உலகிலே ஆகச் சிறந்தவர்கள். சூலியசீதர் சொல்றான், அடுத்தவன் எழுந்து உன் தகுதியை அறிவிக்கிற வரை காத்திருக்காதே, நீயே எழுந்து சொல் நான் ஆகச் சிறந்தவன் என்று. தமிழன் பெருமைக்குரியவன், காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன் என்கிறார் புரட்சி பாவலர். ஏன் எல்லோரும் மானுட நேயம் பேசிக் கொண்டிருந்த காலத்தில் தமிழன் உயிர்மை நேயம் பேசினான். பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்றான். பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று சொல்லாது, பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்றான். உலகு 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 என்று உலகம் தழுவி நேசித்து நின்ற மாண்பு கண்ட மக்கள் தமிழர்கள் என்பதை சொல் தமிழா சொல், நிமிர்ந்து சொல். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்கிறான் வள்ளலார் பெருந்தகை. பயிருக்கும் உயிர் இருக்கிறது என்று வாடி நின்றவன் நம் முன்னவன். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். நோக்க நோக்க களியாட்டம் நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லை என்கிறான் பெரும்பாவளன் பாட்டன் பாரதி. எல்லா உயிர்களையும் நேசித்து நின்ற உயிர்மை நேயர்கள் தமிழர்கள். அவன்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று இரு கரமும் விரித்து உலக மக்களை ஆரத்தழுவி நேசித்து நின்றவன் தமிழன். பாரடா உன் மானுட பரப்பை, மானுட சமுத்திரம் நான் என்று கூவு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை என்றான் புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன். நீ ஒரு பேரன்புக்காரன், பெருமைமிக்க இனத்தின் மகன். உலகத்தின் முதல் மொழி உன் மொழி தமிழ் என்ற சொல்லை உறக்க சொல், சொல் தமிழா சொல். அவரவர் தாய்மொழியிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆங்கிலத்திலே 20 விழுக்காட்டு சொற்களை நம் தமிழ் கடன் கொடுத்திருக்கிறது. உலகில் எந்த மொழியின் துணையுமின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர் தனிச்செம்மொழி ஒரே மொழி உலகிலே உன்மொழி என் மொழி தமிழ். எல்லா மொழிகளிலும் இது மைக்குதான், நம்முடைய மொழியிலே இது ஒளி வாங்கி. எல்லா மொழியிலும் இது ஸ்பீக்கர், நம்முடைய மொழியிலே ஒளி பெருக்கி. எல்லா மொழியிலும் இது லைட், நம்முடைய மொழியிலே இது விளக்கு. எல்லா மொழியிலும் அது சேர், நமக்கு நாற்காலி. எல்லா மொழியிலும் அது லேப்டாப், நமக்கு மடிக்கணினி. எந்த மொழியின் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உலகில் ஒரு மொழி உண்டென்றால் அது நம்முயிர் தமிழ் என்பதை என்னிலும் இளைய என் தம்பிதங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய கொல் அவனுடைய கில், உன்னுடைய உடன் அவனுடைய எஸ்போர்ட் சடன், உன்னுடைய பேச்சு ஒரு எக்ஸ்போர்ட் ஸ்பீச், உன்னுடைய பஞ்சு ஒரு எக்ஸ்போர்ட் ஸ்பாஞ்சு, உன்னுடைய நாவாய் அவனுடைய நேவி, உன்னுடைய கட்டுமரம் அவனுடைய கட்டுமரான்,
நம்முடைய காசு அவனுடைய கேசு பூரா நம்மகிட்ட இருந்து எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்தவன் மொழியை அறிவென்று கருவது போல ஒரு அறியாமை உலகத்தில் கிடையாது. அவன் மொழி அப்புறம் எனக்கு அறிவாகும். ஆங்கிலம் அறிவல்ல, ஒரு மொழி. இங்கிலீஷ் நாட் a knowledge, it's a language என்பதை அறிவு சமூகம் புரிந்து கொள்ளும். அது ஒரு மொழி, அவ்வளவுதான். ஒரு நிலைப்பாட்டை என் உடன் பிறந்தார்களே, என் உயிர் தம்பி தங்கைகளே, நாம் ஒரு நிலைப்பாட்டை கொள்ள வேண்டும். என்னது? உலகின் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எங்கள் மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ என்ற கோட்பாட்டை ஏற்கும். எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்வோம், விரும்பினால் தேவை ஏற்பட்டால் கற்றுக்கொள்வோம். ஆனால் எம்முயிர் தமிழ் மீது உயிருக்கு மேலாக பற்றுக்கொள்ளும். இந்த அரங்கிலே எத்தனை சாளரங்கள், எத்தனை ஜன்னல்கள், அத்தனை ஜன்னல்களாக உலக மொழிகளை வைத்துக் கொள்வோம். ஆனால் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக எங்கள் உயிர் மொழி தமிழை வைத்துக் கொள்வோம். தாய்மொழி தெரியாது நீ என்ன கற்று கல்வியாளனா வந்தாலும் நீ அறிவற்றவன் தான். பெற்ற தாயை அடையாளம் தெரியலன்னா அவனை எப்படி மனுஷனா மதிப்பில? உலகில் தாய்மொழியில் கற்றவன் எல்லாம் படைக்கிறான். என் உடன் பிறந்தவனே, தாய்மொழியில் கல்லாதவன் பயன்படுத்துகிறான். உலகில் எல்லா நாடும் மேடினா இருக்கு. மேட் இன் சிங்கப்பூர், மேட் இன் சைனா, மேட் இன் ஜப்பான், மேட் இன் பிரான்ஸ், மேட் இன் அமெரிக்கா. ஆனால் உன்னாடு மட்டும் மேக் இன் இந்தியாவா இருக்கு. மேக் இன். தாய்மொழி கல்வி என்பது குழந்தைக்கு தாய்ப்பால் போல, அதை கொடுக்காதும் ஒருவித தேசத்துறவு குற்றம் என்கிறார் நல்ல அண்ணல் காந்தியடிகள். அறிவார்ந்த என் தம்பி தங்கைகளை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் என்பது வெறும் மொழி அல்ல, நம் முகம். உங்கள் முன்னால் நிற்கிற உங்கள் உடன் பிறந்தவன் என்ன சாதி தெரியாது, என்ன மதம் தெரியாது. ஆனால் என் வாய் வழியே வருகிற என் மொழி தமிழ் என்னை அடையாளப்படுத்துகிறது. நான் தமிழன் என்று அடையாளப்படுத்துகிறது. அதுதான் என்ன அடையாளம். நீ உலகின் எந்த ஓரத்திற்கு சென்றாலும் நீ யார் அவன் கேட்பான், ஹூ ஆர் யூ. அங்க போய் ஐ ஆம் மேன்லாம் சொல்லிட்டு கூடாது. அப்புறம் குரங்கு நினைச்சு கேட்கிறேன், அப்படி இல்லை. நீ எந்த மொழியில் பதில் சொல்கிறாய் என்பதை பார்ப்பதற்காகவே அந்த கேள்வி எழுப்புகிறான். உலகில் எங்கு போ, ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு, அப்படிதான் கை குலுக்குவான். இங்கிலாந்துக்கு போ, பிரிட்டனுக்கு போ, ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ், அப்படிதான் அறிமுகப்படுத்துவான். ஏன்னா அதுதான் அவன் அடையாளம். எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று இன்று முகமது தர்வீசும் விளக்கத்தை முன்வைக்கவில்லை. என் உடன் பிறந்தவனே, எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று. அப்படிதான் எழுதினான், அப்படிதான் முழக்கத்தை முன் வச்சான். அதுதான் நம்ம அடையாளம். அதை விட்டுறக்கூடாது. மொழி அழிந்தால் மொழியை பாதுகாத்த இனம் கடுகளவு இருந்தாலும் மொழியை பாதுகாத்த இனம் மலையளவு உயர்ந்து வாழுங்கிறான். மொழியை அழிய கொடுத்த இனம் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிறுத்து வீழுங்கிறான். அதனால என் அன்பு பிள்ளைகள், தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா, தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமா, அதெல்லாம் பேசக்கூடாது. தமிழ் வேலையும் சோறும் அல்ல, தமிழ் நமக்கு உயிர் என்பதை அறிவு வகுந்த தம்பி தங்கையில் புரிந்து கொள்ளும். என் மொழியில் இல்லாத என்ன இருக்குது? என்ன இருக்குது? கேரள கவிஞன் ஆற்றூர் ரவிவர்மா சொல்லுகிறான், ஊடகத்தில் ஆகச் சிறந்த இலக்கியங்களை தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்ற இனம் சீனர்கள் கிரேக்கர்களை தாண்டி இந்தியாவிலே தமிழர்கள் தான். எல்லா சமயங்களுக்கும் காப்பியம் தந்த மொழி உன் தாய்மொழி. உமரப்புலவர் எழுதிய சீராபுராணம் இஸ்லாமிய மக்களுக்கு, வீரமாமுனிவர் ஜோசபஸ்கி தந்த தேம்பாவணி கிறிஸ்தவர்களுக்கான காப்பியம், சிலப்பதிகாரம் பௌத்த காப்பியம், எழுதிய இளங்கோவடிகள் சமண துறவி. மணிமேகலை ஒரு பௌத்த காப்பியம், உங்களுக்கு தெரியும். மூவேந்தரையும் இணைச்சு, சோழ நாட்டில் பிறந்து பாண்டி நாட்டில் இறந்து சேர நாட்டில் தெய்வமாயி போனால் கண்ணகி பெருமாட்டி,
மூன்று வேந்தரையும் இணைத்து ஒரு மாபெரும் காப்பியத்தை தந்தவன் இளங்கோவடிகள். இதுல என்ன இல்ல, பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி உன் வரலாற்று பதிவு செய்கிறான். மருங்கு வண்டு சிறந்த ஆர்ப்பம் மணிப்பாட இது பொறுத்து கருங்கையில் கண்விழித்து ஒழுகி நடந்தாய் வாழி காவேரின்னு காவேரியை வரவேற்று பாடுகிறான் இளங்கோ. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல்லி எழுவிழந்து நிலம் நடுக்கமுட்டு பாறை எனும் படிமம் கொள்ளுங்கிறான். எவ்வளவு பெரிய அறிவியல், எவ்வளவு பெரிய புவியியலை பாடுறான் பார். முல்லையும் குறிஞ்சியும் மலையை அழிச்சு காட்டை அழிச்சிட்டீங்கன்னா நிலம் நடுக்குற்று நல் இயல்பை இழந்து பாலை எனும் படிமம் கொள்ளும். இன்னைக்கு என்ன ஆயிருது, ஒரு மலை இல்ல வெட்டி தின்ட்டான். அதுக்கு பேரு குவாரி. வாரி வாரி மலையை மண்ணை அள்ளி திங்கிறதுனால அதுக்கு பேர் குவாரின்னு வச்சுட்டான். அறிவு சமூகம் சிந்திக்க வேண்டாமா? உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அளிக்கிற உரிமையை யார் தந்ததுன்னு கேட்கிறான் இஎஃப் மாஸ்டர். வளங்களை சுரண்டி கொழுப்பதையே வளர்ச்சி என்று கட்டமைத்தவன் யார்? கற்பித்தவன் யார்? காட்டை வெட்டி அழித்தால் நட்டு வைத்து விடலாம், தண்ணீரை உறிஞ்சி வைத்தால் தேக்கி வைத்து விடலாம். ஆனால் மணலையும் மலையையும் யார் உருவாக்குவது? இயற்கையின் அரும்பெரும் கொடை. மழை இல்லாத நிலம் பாலைவனமாகிவிடும் என்கிற அந்த அடிப்படை அறிவில்லாதவர்களுடைய ஆட்சியை கொடுத்து விட்டு அல்லாடி கொண்டிருக்கிறோம். ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாட்டின் நிலத்தின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாட்டின் நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாட்டின் நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாட்டின் மழையின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறதுங்கிறான். நீ எங்க இருக்கு மலை? எங்க இருக்கு? கண் முன்னே உன் நிலம் பாலைவனமாய்க் கொண்டிருக்கிறது என்பதை தெரியாது நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய்.